வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னாக்க, நம்ம ஃபைண்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரீஸ எப்படி வந்து சோர்ஸோட குளோன் பண்ணி சைன் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். நம்ம புக் மார்க் பண்ணி வச்ச ட்ரீ செட்லாம் போய்க்குவோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னாக்க, இங்க கோடுன்னு இருக்கா இத குடுத்து, இங்க காப்பி பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க டிவைஸ்னா டிவைஸ ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு git clone பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே டிவைஸ் அண்டர்ஸ்கோர் ஷாமி அண்டர்ஸ்கோர் வயலட்னு இருக்கா, அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்க டிவைஸ் ஸ்லாஷ் ஷாமி ஸ்லாஷ் வயலட். நான் ஏற்கனவே க்ளோன் பண்ணிட்டேன், அதனால் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் டைரக்டரி நாட் எம்ப்டின்னு வருது. நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் டிவைஸ் ட்ரீயை பொறுத்து அது சமயத்தில் வந்து 10 செகண்ட்லேயும் முடியலாம், 10 நிமிஷம் வரை கூட இழுக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கெர்னலுக்கும் அதே மாதிரி தான். காப்பி பண்ணிவிட்டு கிட் க்ளோன் அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு கெர்னல் ஷாமி வயலட் அதே மாதிரி வெண்டர் காப்பி பண்ணிவிட்டு இது மாதிரி க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்தது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து காமன் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ரெபாசிட்டரிஸ் நீங்கள் வந்து க்ளோன் பண்ணணும். அது என்னன்றது எப்படி டிவைஸ் ட்ரீ கண்டுபிடிக்கிறன்ற வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபோல்டரில் எல்லாம் போய் உட்காந்துரும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜஸ்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவைஸ் ட்ரீ பிரிங் அப் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். That's it guys. Bye.